துலாம், தவறான நபர்களால் பிரச்சனை. இந்த செப்டம்பர் மாதம் யாருகிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்? எங்க கோட்டை விட்டோம், விட்டதை பிடிப்போமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது கீழே மறக்காம சொல்லுங்க மக்களே. ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட் பண்றேன், கமெண்ட் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லல, முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். யாரெல்லாம் பாக்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கதான் போறேன். துலாம் காலச்சக்கரத்துடைய 7வது ஒரு ராசி. ரிலேஷன்ஷிப்ல துலாமுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கர்மா அப்படின்றது வேற எந்த ஒரு ராசிக்குமே கிடையாது. ஏன்னா துலாம் அப்படின்றது காலச்சக்கரத்துடைய 7வது ராசி. ஸோ ரிலேஷன்ஷிப்பு, திருமணம், காதல், இது எல்லாத்துலயுமே பிரச்சனையை அனுபவிக்கிறது, கர்மாவை அனுபவிக்கிறது யாருன்னா அது நம்ம துலா ராசி தவிர வேற எந்த ஒரு ராசியுமே கிடையாது. அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் தான் நான் சொல்லுவேன், கிண்டல் பண்ணல, உண்மையிலே. ஏன்னா துலாம் பாருங்களேன், அவங்க அந்த காதல் வயப்படக்கூடிய ஒரு ராசி, காதல் வயப்படக்கூடிய சுக்கிரனோட ஒரு அம்சம் இல்லையா அந்த ராசி. இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்க ராசி நாதனான சுக்கிரன் அப்படியே அடிச்சு நொறுக்கிற மாதிரி இப்ப ராசிலேயே உட்கார்ந்துருக்காரு. யாரு என்ன வேணா சொல்லிட்டு போங்க, இன்னைக்கு நான் ராசிக்கு உட்கார்ந்துருக்கேன், இந்த மாசம் ஃபுல்லா நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி ராசியில உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. அடுத்து 6ல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. 9ல செவ்வாய், 10ல குரு, 11ல சூரியன் கேது, 12ல புதன். இதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை. சரி, கரியர் எப்படி இருக்க போகுது? துலா ராசிக்கு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? சரி, ஏதாவது ஒரு சேஞ்ச் வருமா வராதா அப்படின்னா, இப்ப நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல நிறைய விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க. 10ல குரு வரதை பத்தி நிறைய பேசியிருப்போம். இந்த 10ல குரு வந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். குரு 10ல வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாரு. ஆனா ஒரு பதவி விட்டுட்டு இன்னொரு பதவிக்கு போற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு வேலையை விட்டுட்டு நீங்க இன்னொரு வேலைக்கு போற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சனி வர வக்கரமா போயிட்டாரு குரு வீட்டுல. அப்போ நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1000 வாட்டி யோசிப்பீங்க, இது பண்ணலாமா வேணாமா. ஏன்னா இப்ப சனி வர வக்கரமா இருக்காரா, ரிவர்ஸ்ல போறாரு. சோ பின்னோக்கி நகர்ந்து போய் நடந்த விஷயத்த எல்லாம் இப்ப நீங்க ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க ஆல்ரெடி 2 மாசமா ரீகலெக்ட் பண்ணிருப்பீங்க, என்னெல்லாம் நான் ஆபீஸ்ல நடந்தது, எவ்வளவுலாம் ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடந்தது, யாரெல்லாம் என்னை இதுக்கு முன்னாடி பேசினாங்க, யாரெல்லாம் என்னை வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சாங்க, எனக்கு பின்னாடி நடந்த சதித்திட்டம் வரைக்கும் நீங்க இப்ப உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ இப்ப யோசிச்சு, சரி இந்த கம்பெனில இருக்கலாமா வேணாமா, இல்ல வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனா நல்ல சேலரி கிடைக்குமா, நல்ல ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா 10ல குரு துலாமுக்கு இருக்கிற வரைக்கும் அவங்கள யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கான்பிடென்டா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு குரு 10ஆம் இடம் இன்னும் 1 வருஷம் அங்கதான் இருக்க போறாரு. சரிங்களா? நம்பிக்கையோட கான்பிடென்ட்டோட நீங்க வேலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா மாறுங்க, தைரியமா மாறுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேற இடத்துல வேலை கிடைக்கும், ப்ரமோஷனும் கிடைக்கும். சரி, அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? நம்மளுக்கு அங்கதானே பிரச்சனையே வருது, இங்கதான் நம்ம பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. தவறான டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள போயிடுறது. ஏன்னா துலாம் இந்த அன்பு, அந்த பாசம், அதுதான் அவங்களுக்கு வேணும். சரிங்களா? கமிட்மெண்டா இருக்கும் துலாம். ஆனா அதே கமிட்மெண்ட் திரும்பி வருமா அப்படின்றதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன்னொன்னு, ரிலேஷன்ஷிப்ல நம்பி இறங்கிடும், ஆனா அது உண்மையான ரிலேஷன்ஷிப்பா இல்லையா அப்படின்றது பின்னாடி தெரிய வரும். ஆனா இந்த மாதத்துல கண்டிப்பா சனி பகவானும் குரு சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தர போறாங்க. செப்டம்பர் 2nd வீக் மேல இருந்து உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் இப்ப வலிமையா உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரு. ஏன்னா 6ல உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு, 10ல உங்களுக்கு குரு இருக்காரு இல்லைங்களா? சோ 6ல சனி பகவான் இருக்கும்போது வெளிச்சம் போட்டு சில விஷயம் காட்டுவார். எது உண்மை, இவங்க உனக்கு உண்மையா இருக்காங்க, இவங்க உனக்கு பொய்யா இருக்காங்க. ஏன்னா அவரே 5 கூடியன், அவரே 4 கூடியன், 6ஆம் இடத்துல இருக்காரு. சோ அதே மாதிரி ராசிநாதன் வலிமையா இருந்து 7ஆம் வீட்டை வரை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நீங்க வாட்ச் பண்ணுவீங்க, உங்க கூட இருக்கிறவங்க உண்மையா பொய்யா, போலியா நம்மகிட்ட நடிக்கிறாங்களா, இது டாக்ஸிக்கான பர்சனா, இல்ல நம்ம தேவையில்லாம பழகிட்டு இருக்கோமா,
அது யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல ஒய்ஃபா இருக்கட்டும், அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு தேர்ட் பர்சனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். ஏன்னா என்ன, துலாம் அப்படின்றது ஒரு கூட்டம். அது மேரேஜ்ன்றது ஒரு ஒரு பக்கம் நம்ம அஸ்ட்ராலஜில சொன்னாலும் கூட அது ஒரு மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இல்லையா, மக்கள் சமுதாய ஜனங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்ப துலாமே இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து எல்லாரும் கூட ஈஸியா பழகிடுவாங்க. ஒரு சோஷியல் பட்டர்ஃபிளைன்னா அது வந்து துலாமா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ ஈஸியா எல்லாருக்கிட்டையுமே பழகிடுவீங்க, ஈஸியா உங்களை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிடும். அந்த ஒரு விஷயம் என்ன ஆயிடும் அப்படின்னா காலப்போக்கில் அது வேற மாதிரி போகும். ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல டாக்ஸிக்கானவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். சுக்கிரன் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாரு. சரி, ஓகே, திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா குருபலம் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, குருபலம் இருக்கா சொல்லுங்க, நாங்க வந்து பண்றோம், இந்த மாதம் பண்றோம், இல்ல அடுத்த மாதம் அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ராசிநாதனான சுக்கிரன் இந்த மாதத்துல ராசிலே இருந்து 7ஆம் வீட்டை தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. ஸோ அப்ப 7ஆம் வீட்டை பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் உண்மையா இருந்தா, கமிட்டடா இருந்தா மட்டும்தான் அத மேரேஜுக்கு சனி பகவான் வந்து கன்வெர்ட் பண்ணுவார். ஏன்னா 6ல இருக்காரு, நெக்ஸ்ட் இயர் 7க்கு போறாரு, சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு மேரேஜா அது கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா சனி பகவானோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அவர் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நமக்கு அது நடக்காது. ஸோ லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, அதுக்கான பாசிபிள் சான்சஸ் இருக்கு. நீங்க அடுத்தடுத்து நீங்க வந்து மூவ் பண்ணலாம், ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், இதெல்லாம் நீங்க பண்ணலாம். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 12ஆம் இடத்துக்குடியன் 12ஆம் வீட்லயே இந்த மாதம் அமர்ந்திருக்காரு. ஸோ தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செலவுகளை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு செலவு பண்ணுமோ அது மட்டும் செலவு பண்ணுங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாதீங்க. விரைய செலவுகள் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சரி, அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த மாதம் என்ன பண்ண போறோம்? 9 கூடியவன் 12ஆம் வீட்லயே இருக்காரு. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. துலா ராசியில இருக்கவங்க வந்து வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது, இல்ல விசா ப்ராசஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு மேடம், இருந்தாலும் வக்கர சனி வேற போயிட்டு இருக்கு, இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த காலகட்டத்துல கிடைக்குமா கிடைக்காதா, போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்ல பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. 9 கூடியவன் 12ஆம் வீட்டுல இருக்காரு. 9 அப்படின்றது ஹையர் எஜுகேஷன், படிப்பு. 12ஆம் இடம் என்பது ஃபாரின் செட்டில்மெண்ட். ஸோ புதன் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு உச்சத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம், பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு அந்த ஹையர் எஜுகேஷன் அமைப்பு இருக்கு. உங்க சுயஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான தசாபுக்திகள் எல்லாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அமைப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். உங்க வாழ்க்கை அப்படின்றது வந்து பாருங்களேன், அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்படியே வந்து சூப்பரா சேஞ்ச் ஆகும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ மொத்தத்துல துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில ஒரு சில முக்கியமான முடிவுகளும், ஒரு முக்கியமான நபர்களுடைய உண்மை முகம், ரியாலிட்டிய எல்லாத்தையுமே காட்டக்கூடிய ஒரு மாதம். முடிஞ்சா அதுல இருந்து வெளியே வருங்க, தப்பிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அட்வைஸா தான் நான் வந்து சொல்ல முடியும். நிஜமா என்ன உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு துளாராசிகிட்ட கேட்டதான் வந்து தெரியும். நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். கன்னிராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.